பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப நாவல் நெற்றிக்கண். அதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின பகுதிகளினுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையே நீங்க கேட்டுக்கலாம். இப்போ அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 14 மற்றும் அத்தியாயம் 13. சாதாரணமான சிலருடைய மரணத்தினால் ஓர் உயிர் மட்டும்தான் போகிறது. ஆனால் அசாதாரணமான வேறு சிலருடைய மரணத்தினாலோ ஒரு நல்ல இயக்கமே போய்விடுகிறது. நல்லவர்கள் கெடுதலும் அழிவும் அடைந்து நலியும் அதே வேளையில் தீயவர்கள் பயனும் வளர்ச்சியும் பெறுவது போல் நல்லவர்கள் கெடுதலும் அழிவும் தென்படும் பிரமை நிகழ்ச்சிகள் சில உண்டு. நேஷனல் டைம்ஸ் மகாதேவன் என்ற சிறந்த பத்திரிகையாளர் மாரடைப்பினால் திடீரென்று காலமாகிவிட்ட செய்தி பத்திரிகையின் மரண அறிவிப்பு பகுதியில் தென்பட்டு துணுக்குறச் செய்த அதே வேளையில் பைந்தமிழ் நாவலர் பாண்டுரங்கனாருக்கு அரசாங்கத்தாரின் அகாடமி பரிசு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி தெரிந்தது. எத்தனை செய்திகள் தெரிந்தாலும் அவற்றில் கவரப்பட்டு செல்லாமல் மகாதேவனின் திடீர் மரணச் செய்தி ஒன்றே சுகுணனின் உணர்வை ஓட்டமரச் செய்துவிட்டது. அவருக்காக முந்தைய தினங்களில் உதகமண்டலத்துக்கும் குன்னூருக்கும் இடையே உள்ள கிராமபோன் ஊசி தொழிற்சாலையை பார்த்துவிட்டு வந்ததையெல்லாம் கழிவிறக்கத்தோடு நினைவு கூர்ந்தான் சுகுணன். காணி நிலத்தை ஏழை உழவன் உழைத்து உழைத்து உரமாக்கி பயிர் செய்தாற்போல் அவர் தனியாக வளர்த்து நிலை நிறுத்திய நேஷனல் டைம்ஸ் இதழையும் துன்பங்களையும் வறுமைகளையும் உடைய அவருடைய பெரிய குடும்பத்தையும் நினைத்து கவலையில் ஆழ்ந்தான் அவன். நினைப்பதற்கே தயங்கி மலைக்கக்கூடிய பெரும் கவலையாயிருந்தது அது. துன்பப்படுகிறவர்களை எதிர்ப்பதில் மரணமும் அல்லவா முந்திக் கொண்டு நிற்கிறது. மகாதேவனின் மரணம் ஒரு தனி மனிதனின் சாதாரண மரணமாக மட்டும் அவனுக்கு தோன்றவில்லை, ஒரு நல்ல இயக்கத்தின் மரணமாகவும் தோன்றி கவலையில் ஆழ்த்தியது. நெற்றி வேர்வை நிலத்தில் வழிய உழுது பாடுபட்ட நல்ல உழவன் ஒருவன் அதன் பயனை அடையும் முன் மாண்டுவிட்டது போல சுதந்திர சிந்தையோடு ஒரு நல்ல பத்திரிகையை தொடங்கி வளர்த்தவர் அது ஒளி பெருகி ஓங்கிட காணாமல் மாண்டதை எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கினான் சுகுணன். சென்ட்ரல் நிலையத்தில் இறங்கிய போது அதன் கலகலப்பையும் ஆரவாரத்தையும் உணரக்கூட ஆற்றல் இன்றி ஒரு இயந்திரம் போல் வெளியேறி வாடகைக்காரை தேடினான் அவன். மனதின் துயரமும் தடுமாற்றமும் அவனை அங்கே நிற்கவும் முடியாமல் புறத்திலும் தள்ளாடச் செய்தன. மகாதேவனைப் போல் தன்மானமும் தன்னம்பிக்கையும் கொண்டு தனியே வெளியேறி பத்திரிகை நடத்திய தீரனின் தோல்வியை அல்லது அழிவை எதிர்பார்த்து ஏங்கிக் கிடக்கும் பெரும் பத்திரிகை முதலாளிகளும் எதிரிகளும் பொறாமைக்காரர்களும் இந்த மரணத்திற்காக உள்ளூர எப்படியெல்லாம் மகிழ்ந்திருப்பார்கள் என்று எண்ணிய போது அந்த எண்ணத்தையே அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாதாரணமான சிலருடைய மரணத்தினால் ஓர் உயிர் மட்டும்தான் போகிறது. ஆனால் அசாதாரணமான வேறு சிலருடைய மரணத்தினாலோ ஒரு நல்ல இயக்கமே போய்விடுகிறது. மகாதேவன் இரண்டாவது விதமான மரணத்தையே அடைந்து விட்டதாக அவனுக்கு தோன்றியது. அவருடைய இயக்கம் அழிந்து போவதை சுதந்திர சிந்தனையுள்ள எந்த தமிழ் பத்திரிகையாளனும் விரும்ப மாட்டான் என்று சுகுணன் அறிவான். வாடகைக்காரில் நேரே மகாதேவன் வீட்டுக்கு விரைந்தான் அவன். போகிற வழியில் மனதில் ஏதோ தோன்றவே ஒரு வெற்றிலை பாக்கு கடையின் அருகில் காரை நிறுத்தி அன்றைய காலை நேஷனல் டைம்ஸ் வெளிவந்திருக்கிறதா இல்லையா என்று விசாரிப்பதற்காக இறங்கினான். நல்ல வேளையாக அவன் பயந்தது போல் வராமல் இல்லை. கடை முன்பு டைம்ஸின் வால் போஸ்டர்கள் தொங்கின. பத்திரிகையும் வந்திருந்தது. ஆனால் தலையங்கமோ செய்திகளோ அதிகம் இல்லை. மகாதேவனின் அருங்குணங்களை பாராட்டும் இரங்கற் கட்டுரைகளும் பிரமுகர்களின் அனுதாப கடிதங்களும் புகைப்படங்களுமாக 8 பக்கம் மட்டும் அடித்து வெளியிடப்பட்டிருந்தது. முதல் நாள் நடுப்பகல் 12 மணிக்கு அவர் திடீரென்று மாரடைப்பால் காலமாகி இருந்தார். மத்தியானம் 12 மணி வரை அவர் இருந்து கவனித்திருந்தும் மறுநாள் இதில் 4 பக்கம்தான் வெளிவர முடிகிறதென்றால் இனிமேல் நாளை முதல் யார் கவனிப்பில் பத்திரிகை எப்படி வெளிவரும் என்ற கேள்வி பெரிதாக எழுந்தது அவன் மனதில். நான் ஒரு நாள் இல்லாமல் போய்விடலாம், ஆனால் இந்த பத்திரிகை இல்லாமல் போய்விடக்கூடாது என்று மகாதேவன் வாய்க்கு வாய் உறுதி கூறும் சொற்கள் நினைவு வந்து சுகுணனை கண்கலங்கச் செய்தன. பத்திரிகையை விலைக்கு வாங்கி அவன் கடை வாயிலிலேயே பிரித்து பார்த்தபோது வியாபாரத்துக்கும் அதிகமான கருணையோடு
ஆசிரியர் ரொம்ப நல்லவருங்க. திடீர்னு போயிட்டாரு. நாளைக்கு இந்த பேப்பர் வருமோ வராதோ தெரியல. இதத்தான் வாங்கி படிப்பேன்னு பிடிவாதமா இருக்கிறவங்க இனிமே சங்கடப்படுவாங்களேன்னு கவலையா இருக்குங்க என்றான் கடைக்காரன். அதை கேட்டுக்கொண்டே வாடகைக்காரை நோக்கி நகர்ந்தான் சுகுணன். கார் மறுபடியும் புறப்பட்டது. ஐஸ் ஹவுஸ் பக்கம் திரும்பி மகாதேவனின் வீட்டுக்கு முன் கார் நின்றபோது அவர் நீத்துச் சென்ற குடும்பத்தின் கவலையும், அதைவிட பெரிய குடும்பமான இதைத்தான் வாங்கி படிப்போம் என்று பிடிவாதமாக டைம்ஸை வாங்கி படிக்கும் நல்ல வாசகர் குடும்பத்தை பற்றிய கவலையும் சேர்ந்து சுகுணனை வாட்டின. வீட்டு வாயிலில் கூட்டம் கூட்டமாக யார் யாரோ நின்றார்கள். சுகுணனை பார்த்ததும் மகாதேவனின் மனைவி ஓவென்று கதறி அழத் தொடங்கிவிட்டாள். குழந்தைகள், வயது வந்த பையன், பெண் எல்லோரையும் சேர்த்து பார்க்க பரிதாபமாக இருந்தது சுகுணனுக்கு. வேதனை மிகுதியில் சம்பிரதாயமாக துக்கம் விசாரிப்பதற்கு தேவையான சாதாரண சொற்கள் கூட அப்போது அவனுக்கு கிடைக்கவில்லை. வாயிற்புறம் வந்து 10 நிமிடத்திற்கு ஒரு தரம் அனுதாப தந்திகளை கையெழுத்திட்டு வாங்கிய வண்ணம் இருந்தார்கள். துக்கத்திற்கு வருவோர் போவோர் கூட்டம் அதிகமாக இருந்தது. சம்பிரதாயமான துக்கத்தை ஒரு வழியாக கேட்டு முடிந்த பிறகு, ஆபீஸ யார் கவனிக்கிறாங்க? அடுத்த வாரம் வெளியிட வேண்டிய இண்டஸ்ட்ரியல் சப்ளிமெண்ட் அரைகுறையா இருக்குமே என்று மெல்ல விசாரித்தான் சுகுணன். ஆபீஸ் என்ன வேண்டி கிடக்கிறது? பாழா போன ஆபீஸ் தானே அவரை இப்படி வாரிக்கிட்டு போயிடுச்சு. இதுக்காக பகலா உயிரை விட்டு தான் இப்படி ஆச்சு என்று அந்த அம்மாள் கண்ணீருக்கிடையே குமுறினாள். அப்போதுள்ள நிலையில் அவர்களிடம் இதை பற்றி விசாரித்து பயனில்லை என்று உணர்ந்த சுகுணன் மகாதேவனின் மூத்த பையனை தனியே வாயிற்புறம் அழைத்துச் சென்று விவரங்களை விசாரித்தான். அவனுக்கும் விவரமாக எதுவும் சரியாக தெரியவில்லை. கிராமத்திலிருந்து பெரியப்பா வந்திருக்காரு. காலையிலேயே டைம்ஸ் ஆபீஸுக்கு புறப்பட்டு போனாரு. இன்னும் திரும்பி வரல. அவரு போறதுக்கு முன்னாடி அம்மா கிட்டையும் பேசிட்டு தான் போயிருக்காரு. அநேகமா மெஷின் மேன், போர்மேன், கம்பாசிட்டர்களுக்கெல்லாம் இன்னைக்கே கணக்கு தீர்த்துறதாக ஏற்பாடுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பேப்பர் வர்றது சந்தேகம்தான். பிரஸையும் விற்க சொல்லி அம்மா சொல்லியாச்சு என்று பையன் இழுத்து இழுத்து பேசி நிறுத்திய போது சுகுணன் அப்படியே திகைத்து நின்று விட்டான். அந்த ஏற்பாடு மகாதேவனின் ஆன்மாவையும் கொன்றுவிடும் போல் இருந்தது. எங்கேயாவது அடங்கி வேலை பார்த்தாலும் பார்த்திருக்கலாம். மகாதேவன் பத்திரிகை தொடங்கி அதிலேயே செத்து தொலைந்தார். பத்திரிகையும் செத்தது என்ற மானக்குறைவான பேச்சு இந்த உலகில் எழாமல் உயிரை கொடுத்தாவது தடுத்து விட வேண்டும் என்று அவன் தவித்தான். ஒரு நல்ல பத்திரிகையாளரின் மனதை இன்னொரு நல்ல பத்திரிகையாளன் தான் புரிந்து கொள்ள முடியும். மகாதேவனின் அகால மரணத்தை விட கொடுமையானது அவருடைய பத்திரிகையின் நிர்பந்தமான மரணம் என்பதை அவன் உயிர் தவிப்போடு உணர்ந்தான், துடித்தான். கடைசி நல்ல எழுத்தாளனால் கூட ஒரு பத்திரிகையை இந்த நாட்டில் வெற்றிகரமாக நடக்கும்படி நிலைநாட்டி விட்டு போக முடியவில்லை என்ற அவநம்பிக்கையான எண்ணம் பொதுமக்களிடம் நிலைத்து விடவே இது உதவும் என்று அவனுக்கு தோன்றியது. மகாதேவனுக்கு தான் செய்ய வேண்டிய மிகப்பெரிய மரியாதை அந்த பத்திரிகை நிறுத்தப்பட்டு விடாமல் காப்பதுதான் என்று அவனுக்கு புரிந்தது. உள்ளே ஓடினான். மகாதேவனின் மனைவியிடம் லட்சியத்தை சொன்னால் அந்த துக்க வேளையில் அது புரியாது என்பது அவனுக்கு தெரியும். எனவே லாப நஷ்ட கணக்கை தொடங்கி பத்திரிகையை கொஞ்ச நாட்களுக்கு நிறுத்தாமல் இருப்பது பல வகையிலும் லாபம் தரும் என்பது போல பிடிவாதமாக வாதிட நினைத்தான் அவன். அந்த முயற்சியிலும் முதலில் தோல்வியே கிடைத்தது. அவன் கூறியது அவர்களுக்கு புரியவில்லை. பேப்பருக்கு கடன், மைக்கு கடன், இட வாடகை நிறைய பாக்கி நிக்கிறதாம். நான் பொண்ணு தனியா எப்படி இதையெல்லாம் அடைக்க முடியும் சொல்லுங்க? அப்படியே நடத்தினாலும் அவர் உயிருக்கே எமனா முடிஞ்சது, என்ன மட்டும் வாழ வச்சிட போறதா என்ன என்று தீர்மானமாக மறுத்தாள் அவர் மனைவி. அப்புறமும் பொறுமை இழக்காமல் அந்த அம்மாவோடு விவாதித்தான் சுகுணன். இவ்வளவு கடன் இருக்கிறதாலதான் அதை தொடர்ந்து நடத்துறது நல்லதுன்னு சொல்றேன். அவர் அரும்பாடுபட்டு 10,000 ரூபாய் வர விளம்பரங்கள் சேகரிச்ச இண்டஸ்ட்ரியல் சப்ளிமெண்ட் அரைகுறையாக கிடக்கு. பத்திரிக்கை நின்னுட்டாலோ அவ்வளவு வீணா போயிடும். நடந்தா அவ்வளவு கடனும் அடையும். அவருடைய ஆசையும் அழியாது. நல்ல காலமும் சீக்கிரத்துல பிறக்கும். தயவு செஞ்சு இதுல என்ன நம்பி விட்டுட்டா உங்களுக்கு நான் நாளைக்கு நிச்சயமா நல்ல பதில் சொல்ல முடியும் என்று அந்த அம்மாளிடம் மன்றாடினான் சுகுணன். இறுதியில் ஒரு வழியாக அந்த அம்மாளின் மனம் இறங்கியது.
பையனிடம் விவரம் சொல்லி சுகுணனோடு கூட அனுப்பினாள். சுகுணன் மகாதேவனின் மூத்த பையனோடு தம்புசெட்டி தெருவில் இருந்த டைம்ஸ் காரியாலயத்துக்கு விரைந்தான். அங்கே மகாதேவனின் சகோதரருக்கும் தொழிலாளர்களுக்கும் விவாதம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பேச்சு ஒரு முடிவுக்கு வரவில்லை. சுகுணனை கண்டதும் தொழிலாளர்கள் முகமலர்ச்சி அடைந்தனர். சார், நீங்களே சொல்லுங்க, ஐயா அரும்பாடுபட்டு வளர்த்தத ஒரே நாள்ல இழுத்து மூடிவிட்டு எங்களை எல்லாம் தெருவுல நிறுத்துறது உங்களுக்கே சரியா படுதா என்று சுகுணனை கேட்டார்கள் போர்மேனும் பிற தொழிலாளர்களும். இதற்குள் மகாதேவனின் மகன் பெரியப்பாவை உள்ளே தனியாக கூட்டிச் சென்று ஏதோ விவரம் கூறவே அவர் திரும்பி வந்து சாவி கொத்தை சுகுணனிடம் கொடுத்துவிட்டு, சார், இனிமே இது உங்க பாடு, பேசி தீர்த்துக்குங்க என்றார். இத தீக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல, போனவருக்கு நம்ம செய்யற பெரிய மரியாதை அவர் நம்பிக்கைய தொடர்ந்து செயலாக்குறது தான் என்றான் சுகுணன். அடுத்த கணம் டெலிபிரிண்டர் ஒளி சுறுசுறுப்பாக இயங்கியது. அச்சு கோர்ப்பவர்கள் விரைந்தார்கள். சுகுணன் கம்போஸுக்கு செய்தியை தயாரித்து கொடுப்பதில் ஈடுபட்டான். இன்னொரு புறம் இண்டஸ்ட்ரியல் சப்ளிமெண்ட்டுக்கான வேலைகளும் தொடர்ந்தன. மகாதேவனின் மறைவு பற்றியும் அதற்கு பின்னும் அவரை நன்றாக நினைவு கூற ஒரே வழி அவருடைய பத்திரிகை தான் என்பதை பற்றியும் சுகுணனே உருக்கமாக ஒரு தலையங்கம் எழுதினான். பம்பரமாக காரியங்களை செய்து அன்று மாலையில் வெளியாக வேண்டிய சிட்டி எடிசனையும் அனுப்பி வெளியூர் பார்சல்களையும் அனுப்பி முடித்தபோது சுகுணன் மிகவும் களைத்து போயிருந்தான். ஆனாலும் தலை சிறந்த லட்சியவாதி ஒருவர் தொடங்கிய பத்திரிகை ஒரு நாள் கூட நிற்காமல் வெளியே வந்துவிட்டது என்ற பெருமிதம் அவனுக்கு மனதில் இருந்தது. பத்திரிகை நிச்சயமாக நின்று போய்விடும் என்று எதிர்பார்த்திருந்த பண பெருச்சாளிகளுக்கு அது பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது. களைப்போடு அன்று இரவு அவன் அறைக்கு திரும்பும் போது வழியில் தாமஸ் மன்ரோவின் குதிரை சிலையை பார்க்க நேர்கையில் மகாதேவனை நினைத்து ஓரிரு கணங்கள் கண்கள் கலங்கினான். அப்படி கலங்கிய போது அந்த சிலை திகைத்து நிற்பது போல் இருந்தது. பத்திரிகை நடத்தி வெற்றி காண வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு மறுபடி நிமிர்ந்து திடமாக பார்த்தபோது அந்த சிலை விரைவாக நகர்வது போலவும் இருந்தது. ஒரு நாள் இரவு பிராட்வேயில் இருந்து நடந்தே வீடு திரும்பும் போது அந்த சிலையை காண்பித்து மகாதேவன் தன்னிடம் கூறிய வாக்கியங்கள் அவனுக்கு அப்படியே அப்போது நினைவு வந்தன. கையில் வசதியோடு நாம் வேகமாக வாழ்க்கையின் காரியங்களுக்கு ஓடி ஆடி அலைந்து கொண்டிருக்கும் போது இந்த சிலை போலவே பட்டினம் முழுவதும் உற்சாகமாக ஓடுவதாய் தெரியும். கையில் வசதி இல்லாமல் நாம் தயங்கி மலைத்து நிற்கும் போது இந்த சிலை போலவே பட்டணம் முழுவதும் சிலையாக சபிக்கப்பட்டு விட்டது போல தோன்றும். நாம் ஓடினால் உடன் ஓடுகிற சிலை இது, நாம் நின்றால் உடன் நிற்கிற சிலையும் இதுதான். இந்த வாக்கியங்கள் இவற்றை சொல்லிவிட்டு போனவரின் மறைவுக்கு பின்னால் இப்போது இன்னும் அதிக பொருள் நிறைந்ததாக தோன்றியது அவனுக்கு. காலையில் ரயிலில் இருந்து இறங்கியதும் நேரே ஐஸ் ஹவுஸ் பகுதியில் இருந்த மகாதேவனின் வீட்டுக்கு போய் அங்கிருந்து அப்படியே தம்புச்செட்டி தெருவில் போய் அன்றைய டைம்ஸ் வெளிவர ஏற்பாடுகள் செய்வதில் முனைந்து விட்டதன் காரணமாக சுகுணனுக்கு நீராடவோ உடைமாற்றிக் கொள்ளவோ கூட நேரமில்லை. அதனால் இரவில் அறைக்கு திரும்பியதும் வேர்வை அடங்க நெடுநேரம் ஷவரில் நின்றான் அவன். தலையில் குளிர்ந்த தண்ணீர் இறங்கியதும் சிந்தனை சுறுசுறுப்படைந்தது. மகாதேவன் விட்டு சென்ற நேஷனல் டைம்ஸை எப்படியெல்லாம் வளர்த்து ஒரு சுதந்திர சிந்தனையாளனின் வெற்றியாக அதை இந்த நாட்டுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதை பற்றி எண்ணலானான் சுகுணன். டைம்ஸின் முதல் இதழில் சுதந்திர சிந்தனையாளர்கள் பத்திரிகை தொடங்குவதை பற்றியும் அவர்கள் வெல்வதையும் தோற்பதையும் பற்றியும் குறிப்பிடும் போது கூட எங்கள் போர்க்களம் மிகவும் சிறிது, வசதிகளாலும் கருவிகளாலும் குறைவுடையது. இதில் சிலர் மடியலாம், சிலர் அழியலாம், சிலர் தளர்ந்து போகலாம், சிலர் தோற்கலாம். ஆனால் இன்று தோற்கும் ஒவ்வொரு நல்ல தோல்வியும் நாளை வெல்ல வேண்டும் என்று துடிக்கும் பல்லாயிரம் பேனா வீரர்களை உண்டாக்கி விடுகிற சத்தியமான தோல்வியாக இருக்குமே ஒழிய ஒரே அடியாக ஒடுங்கச் செய்து விடுகிற ஊமை தோல்வியாக இருக்கவே இருக்காது. எங்களை விட வசதிகளும் கருவிகளும் உள்ளவர்களை வெல்வதற்கு எங்களிடம் மனோபலம் மட்டும்தான் இருக்கிறது. நாங்கள் தளரும் போது எங்களைப் போலவே மனோபலம் உள்ள ஆயிரம் வீரர்கள் எங்களை தொடர்ந்து
இந்த களத்தில் போரிடுவார்கள் என்ற நம்பிக்கையை படைக்க முடியுமானால் அதுவே எங்கள் சாதனையாக இருக்கும் என்று உணர்வு பொங்க பொங்க ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். அப்போது இந்த முதல் இதழின் இந்த வாக்கியங்களை பலமுறை படித்து படித்து மனப்பாடமே செய்திருந்தான் சுகுணன். அப்போது நேஷனல் டைம்ஸின் ஆரம்ப காலத்தில் அவர் எழுதிய தலையங்கங்களை படித்து இறங்கிய வேகத்தில் நகரின் பல பகுதிகளில் எங்கெங்கோ பணிபுரியும் பல்லாயிரக்கணக்கான கம்பாசிட்டர்களிடமிருந்து ப்ரூஃப் ரீடர்கள் வரை எல்லோரும் தினசரி டைம்ஸ் வாங்குவதை ஒரு நோன்பாக கொண்டிருந்தார்கள் என்பதையும் சுகுணன் அறிந்திருந்தான். அப்படி ஒரு சுய கௌரவத்தையும் தன்னம்பிக்கையையும் படைத்தவருடைய முயற்சியை வெல்லச் செய்வதில் அதே விதமான சுய கௌரவமும் தன்னம்பிக்கையும் உள்ள அடுத்த தலைமுறை பத்திரிகையாளன் என்ற முறையில் தனக்கும் இன்று பெரும் பங்கு உண்டென்று எண்ணி விரதம் பூண்டது அவன் உள்ளம். அவன் நீராடி உடைமாற்றிக் கொண்டு அறையை பூட்டிய பின் சாப்பாட்டுக்காக மெஸ்ஸிற்கு புறப்பட்ட போது அப்போதுதான் அவன் ஊரில் இருந்து திரும்பியதை கவனித்த அரைப்பையன் அவன் ஊரில் இல்லாத நாட்களில் அவனை தேடி வந்தவர்களை பற்றிய விவரங்களை ஓடி வந்து தெரிவித்தான். அந்த பையன் கூறியதில் இருந்து சுகுணனிடம் கைமாற்றாக பணம் வாங்கி கொண்டு போயிருந்த பாலக்காட்டு பெண் கமலம் 2 முறையும் துளசி 4 முறையும் அவனை தேடி வந்திருப்பதாக தெரிந்தது. வேறு சில நண்பர்களும் தேடி வந்திருந்தார்கள். டெல்லியில் நடைபெற இருக்கும் அகில இந்திய பத்திரிகையாளர் சங்க மாநாட்டு அழைப்பில் இருந்து பாண்டுரங்கனாரின் உள்ளூர் கந்தபுராண பிரசங்க அழைப்பு வரை அழைப்புகளும் கடிதங்களுமாக ஒரு கொத்து தபால்களும் அறைக்குள் விழுந்து கிடந்தன. அவற்றை உடனே பார்க்கும் சுறுசுறுப்பும் ஆர்வமும் கூட அன்றைக்கு இருந்த மனநிலையில் அவனிடம் இல்லை. யாராவது முக்கியமானவர்கள் தேடி வந்து அவசியம் பார்த்தாக வேண்டும் என்று வற்புறுத்தினால் மட்டும் இந்த விலாசத்தையோ போன் நம்பரையோ அவர்களுக்கு கொடு. இனிமேல் என்னை இங்கே அறையில் பார்ப்பது சிரமம். எப்போதாவது தான் நான் வருவேன். சில சமயம் 2 நாள் வராமலே கூட இருக்கும்படி ஆகிவிடும் என்று பையனிடம் நேஷனல் டைம்ஸ் விலாசத்தையும் போன் நம்பரையும் குறித்து கொடுத்தான் சுகுணன். பார்லிமெண்டில் ஏதோ ஒரு முக்கியமான பட்ஜெட் விவாதம் நடந்து கொண்டிருந்த சமயம் அது. அந்த சமயத்தில் ஒரு தினசரியின் கடமைகளும் சுறுசுறுப்பும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆதலால் பத்திரிகை தாமதமாக வருவதோ உரிய புது செய்திகள் வெளிவராமல் மற்ற பத்திரிகைகளின் முந்தைய பதிப்பில் வந்ததையே மாற்றி திரித்து வெளியிடுவதாக அமைவதோ பேரையே கெடுத்துவிடும். டைம்ஸின் மகாதேவன் இத்தனை ஆண்டுகளாக காப்பாற்றி வந்த பத்திரிகை தரம் சிறிது கூட இறங்கிவிடக் கூடாது என்ற அக்கறை செலுத்துவதில் சுகுணன் மிகவும் கவனமாக இருந்தான். அதனால் மறுநாளில் இருந்து இயலுமானால் நேஷனல் டைம்ஸ் காரியாலயத்திலேயே தங்கி ராப்பகலாக உழைக்க கருதி இருந்தான் அவன். தன்னுடைய இளமையும் உழைக்கும் ஆற்றலும் அந்த பத்திரிகையை நிலைநிறுத்துவதற்காகவே அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பது அப்போது அவன் வைராக்கியமாகவும் இன்னும் அழுத்தமாகவும் சொல்ல புகுந்தால் ஒரு வெறியாகவுமே இருந்தது. அந்த சமயத்தில் அவனுக்கு வேறெவையுமே நினைவில் இல்லை. ஊரில் இருந்து திரும்பியதும் ஞாபகமாக தனக்கு தெரிவிக்க சொல்லியிருந்த துளசியை பற்றி விசாரிப்பதையும் அவன் மறந்து போனான். அவள் சில முறை தேடி வந்ததாகவும் பல முறை போன் செய்ததாகவும் லாஜு பையன் தெரிவித்தும் அவன் அதற்கு இறங்கவோ உருகவோ முடியாமல் வேறு கவலைகளும் தாகங்களும் அவனை சூழ்ந்திருந்தன. கோவையிலிருந்து சௌக்கியமாக திரும்பியதற்கு தங்கைக்கு ஒரு கடிதம் எழுத எண்ணியும் அதை அவனால் செய்ய முடியவில்லை. பூம்பொழிலிருந்து தனக்கு வரவேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட் முதலிய தொகைகளையும் தன்னுடைய புத்தகங்கள் விற்ற வரவிலிருந்து சேமித்து வைத்திருந்த ஒரு பெருந்தொகையையும் ரெக்கரிங் டெபாசிட்டில் போட்டிருந்த தொகையில் இருந்து எடுத்த ஒரு தொகையையும் திரட்டி முழு மூச்சாக மகாதேவனின் டைம்ஸில் முதலீடு செய்து அதை நிலை நிறுத்திவிட திட்டமிட்டிருந்தான் அவன். துரதிர்ஷ்டவசமாக அவன் திரட்டிய தொகையில் முன்பே மகாதேவனிடம் அவர் இருந்தபோது தந்தது போக மீதமுள்ள தொகை முழுவதும் டைம்ஸுக்கு ஏற்கனவே இருந்த கடன்களை அடைக்கவே சரியாக இருக்காது போல் தோன்றியது. சூரியன் மறைந்ததும் இருள் சூழ்வது போல் மனிதன் மறைந்ததும் இனிமேல் திரும்பி பணம் வருமோ வராதோ என்ற பயத்தில் கடன்காரர்கள் சூழ்ந்து கொண்டு ஒரே சமயத்தில் நெருக்கும் பாவத்துக்கு ஈடு ஏது? அந்த கடன் கொடுமையும் டைம்ஸுக்கு இருந்தது. டைம்ஸ் நின்று விடாமல் வெளிவர வேண்டிய பொறுப்பை சுமக்கத் தொடங்கிய 2 நாட்களிலேயே சுகுணனுக்கு இந்த சூழ்நிலை நன்கு தெரிந்துவிட்டது. ஆனாலும் அவன் மனம் தளரவில்லை.
மகாதேவனின் குடும்பத்தாரை கலந்தோ சித்த பின் நிறுவியவர் மகாதேவன் என்ற பெயரை பத்திரிகை பெயரின் கீழே அச்சிட்டு விடுவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு மற்ற பொறுப்புகளை தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டு நேஷனல் டைம்ஸ் தொடர்ந்து வெளிவர பொதுமக்கள் ஆதரவை கோரி உருக்கமான அறிக்கை ஒன்றை எழுதி வெளியிட்டான் சுகுணன். எங்கள் போர்க்களம் மிகவும் சிறியது, வசதிகளாலும் கருவிகளாலும் குறைவுடையது என்று தொடங்கி மகாதேவன் டைம்ஸ் முதல் இதழில் வெளியிட்டிருந்த வாக்கியங்களையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தான் அவன். சுகுணனின் கதைகளாலும் நாவல்களாலும் கட்டுண்டு மயங்கிய வாசகர்கள் தமிழகத்திலும் கடல் கடந்த நாடுகளிலும் நிறைய இருந்தார்கள். அவர்கள் இந்த அறிக்கையால் பெரிதும் கவரப்பட்டிருப்பது அடுத்தடுத்த தினங்களில் தொடர்ந்து வந்த ஆதரவு கடிதங்களாலும் செக்கு மணியாடர்களாலும் நிரூபணமாயிற்று. சிலர் தங்க மோதிரங்களையும் பொன் வளையல்களையும் பொற்சங்கிலிகளையும் சவரன்களையும் கூட நிதியாக டைம்ஸுக்கு அனுப்பியிருந்தார்கள். மற்ற பத்திரிகையாளர்கள் வியக்கும்படியும் அதிசயிக்கும்படியும் ஏன் பொறாமைப்படும்படியாகவும் இருந்தது அந்த அன்பு வெள்ளம். கொழுத்த பண பெருச்சாலியால் நடத்தப்படும் எதிர்த்தரப்பு பத்திரிகை ஒன்று மனம் வெந்து புகைச்சல் எடுத்து டைம்ஸ் பிச்சை எடுக்கிறது என்பது போல் குறிப்பாக கிண்டல் செய்து எழுதி இதை கேலி செய்த போது, பிச்சை எடுக்க கூட யோகியதை இல்லாதவர்கள் எழுதிய வாக்கியம் இது என்று தலைப்பிட்டு அந்த பகுதியையும் டைம்ஸிலேயே எடுத்து போட்டான் சுகுணன். அதனாலும் டைம்ஸ் வாசகர்களின் அனுதாபம் பெருகிற்றே ஒழிய குறையவில்லை. காலை மாலை வேளைகளில் அவனுக்கு பிரதிபலன் பார்க்காமல் உதவ உழைக்க பல நண்பர்கள் தேடி வந்தனர். டைம்ஸ் அலுவலகம் எப்போதும் கலகலவென்று இருந்தது. முன்பு அவனிடம் பண உதவி பெற்று அந்த நன்றி நிறைவோடு இருந்த பாலக்காட்டு பெண் கமலம் இலவச டைபிஸ்டாக வந்து காலை மாலை வேளைகளில் அலுவலக சம்பந்தமான கடிதங்களை முத்து முத்தாக அடித்து அனுப்பினாள். மனிதர்களின் உண்மை அன்பில் டைம்ஸ் ஓர் சத்திய இயக்கமாக வளர்ந்தது. வெளியிடப்பட்ட இண்டஸ்ட்ரியல் சப்ளிமெண்டின் வருமானம் சிறிது காலம் தாக்கு பிடித்தது. மகாதேவனின் குடும்பத்துக்கு மாதம் முதல் தேதி பிறந்ததும் 500 ரூபாய் உதவித்தொகை கொடுக்க ஏற்பாடு செய்து மிகவும் சிரமமான நிலைகளிலும் அந்த ஏற்பாட்டு தேதி தவறாமல் நாணயமாக காப்பாற்றி வந்தான் சுகுணன். மகாதேவனின் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இப்போது அவன் மேல் ஒரு சகோதர பாசமும் நம்பிக்கையும் பெருகி இருந்தது. அந்த உழைப்பின் வேகத்திலும் அளவுக்கு மீறி சுற்றி திரிந்து அலைய நேர்ந்ததிலும் சுகுணன் கருத்து இழைத்து போயிருந்தான். வேளைக்கு சரியாக உண்ண முடியாது போயிற்று. பல வேளைகளில் உண்ண வேண்டிய வேலை இது என்பதை நினைவு கூறவும் முடியாமல் வேறு வேலைகளில் மூழ்கி இருக்கும்படி நேர்ந்தது. துளசியை மட்டும் அவன் சந்திக்கவே முடியவில்லை. கண்ணாடியில் எப்போதாவது முகத்தை பார்க்கும்போது கருத்து இழைத்திருப்பது நினைவு வந்தால் இந்த நிலையில் துளசி தன்னை பார்த்தால் மிகவும் வேதனைப்படுவாள் என்பதும் சேர்ந்தே அவனுக்கு நினைவு வரும். அவள் ஊரில் இல்லையா, இருக்கிறாளா என்பதை கூட அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. தெரிந்து கொள்வதற்கு ஓய்வும் வாய்ப்பும் கூட இல்லை. ஊரில் இருந்தால் துளசி துரத்தி துரத்தி தனக்கு போன் செய்வாள் என்பதும் தவறாமல் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அவளால் எங்கிருந்தாலும் தன்னை தேடி வராமல் இருக்க முடியாது என்பதையும் அவன் நினைவு கூர்ந்தான். மனிதனுக்குள்ளே மூலாதாரமாக மறைந்து கிடக்கிற நெஞ்சு கனல் அன்பினால் தான் ஜொலிக்கிறது என்பதை உணர்வது போல் அத்தனை பரபரப்பான வேலைகளுக்கிடையேயும் துளசி வரவில்லை, துளசி போன் செய்யவில்லை என்பதை அந்தரங்கமாக நினைப்பில் இருந்து தன்னை அவனால் தவிர்த்து கொள்ள முடியவில்லை. சொல்ல போனால் அது ஒரு ஞாபகமாகவும் ஏக்கமாகவும் கூட இருந்தது. 1000 பேர் துணை நிற்கிறார்கள், உதவுகிறார்கள், அன்பு செய்கிறார்கள் என்பதில் எல்லாம் கூட திருப்தி காண்கிற மனித மனம் ஆன்மாவோடு கலந்து விட்டார் போன்ற யாரோ ஒருவர் துணை நிற்க வரவில்லையே என்பதற்காக ஏங்குகிற இந்த அந்தரங்கத்தை எண்ணி வியந்தான் சுகுணன். ஒவ்வொருவனுடைய மனதையும் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஏங்கி வைப்பதற்கு யாராவது ஒருத்தி இருப்பாள் போலிருக்கிறது என்றும் ஒரு பிரமையான தத்துவம் கூட தோன்றியது அவனுக்கு. வெளியே புறப்பட்டு போய் விசாரிக்கவும் தெரிந்து கொள்ளவும் முடியாமல் அதிக நேரம் அருகிலிருந்தே கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் ஒன்று நேஷனல் டைம்ஸில் இருந்தது. செய்திகளோ தந்திகளோ கிடைக்க கிடைக்க அவற்றை பிரித்து வகைப்படுத்தி அச்சு கோர்ப்பவர்கள் கையில் கொடுத்து அவர்கள் ஒவ்வொன்றாக அச்சு கோர்த்து கொடுத்த பின் பிழை திருத்தி மறுபடியும் அதை சரிபார்த்து அச்சிட வேண்டி இருந்தது.
மற்ற தினசரிகளோடு போட்டியிட்டு செய்திகளை விரைவாகவும் முன்பாகவும் தருவதற்கு வேண்டிய வசதிகள் இதனால் குறைந்திருந்தன. விரைவாக கம்போஸ் செய்வதற்கு டைம்ஸ் போன்ற நல்ல தினசரிக்கு நவீன மானோடைப் இயந்திரம் ஒன்று தேவையாக இருந்தது. அந்த இயந்திரம் வைத்திருந்த மற்ற தினசரிகளோடு போட்டி போடவாவது டைம்ஸுக்கும் அது தேவையாக இருந்தது. மானோடைப் இயந்திரம் இல்லாததனால் சுகுணனும் பிழை திருத்துவோரும் இரண்டோர் உதவி ஆசிரியர்களும் அதிக நேரம் பாடுபட வேண்டியிருந்தது. கம்பாசிட்டர்கள் மாற்றி மாற்றி கம்போஸ் செய்ய அதிக நேரம் ஆயிற்று. நிறைய புது புது செய்திகளை கொடுக்கவும் முடியாமல் இருந்தது. கம்பாசிட்டர்களின் தொகையை கூடுதலாக்கலாம் என்றால் தமிழில் கம்பாசிட்டர்கள் கிடைத்த அளவு ஆங்கிலத்தில் கம்போஸ் செய்ய தெரிந்தவர்கள் அதிகமாக கிடைக்கவில்லை. வலை போட்டு தேடி பிடிக்க வேண்டியிருந்தது. கிடைக்காத போது இருக்கிறவர்களை வைத்துக் கொண்டே சுகுணன் சிரமப்பட வேண்டியிருந்தது. சுகுணன் அந்த காரியாலயத்தில் பொறுப்புகளை கவனிக்க தொடங்கிய நாளிலிருந்து இரவு பகல்கள் ஓடுவது தெரியாமல் போயிற்று. வேளா வேலைக்கு உணவு இல்லாததால் உடல் நலம் கெட்டுவிட்டது. சரியான துணையோ ஆதரவோ அந்தரங்கம் புரிந்த நட்போ இல்லாமல் அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அந்த வேதனையிலும் ஒரு மன நிறைவு இருந்தது. சத்திய வீரன் ஒருவன் மடிந்த போர்க்களத்தில் அவனுடைய சத்திய பணியை தாங்கி தொடர்ந்து போரிடுகிறேன் என்ற பெருமிதத்தை உணர்வதன் மூலமே தன் கவலைகளை அவன் மறக்க முடிந்தது. இந்த பஞ்சை பயல்கள் எல்லாம் எத்தனை நாளைக்கு பத்திரிகையை நடத்திவிட முடியும்? யானையை கட்டி தீனி போடுற காரியம் இது என்று நாகசாமி தன்னை பற்றி யாரிடமோ அலட்சியமாக தெரிவித்திருந்த செய்தி சுகுணன் காது வரை எட்டி இருந்தது. வீரனை அவன் அறிய அலட்சியம் செய்கிறவன் தன்னுடைய அலட்சிய சொற்களாலேயே அவனுடைய பலத்தை பல மடங்கு பெருக்கி விட்டு விடுகிறான் என்பதை நாகசாமி அறிய மாட்டார். அவர் அலட்சியமாக நினைக்கிறார் என்பதனாலேயே சுகுணனுக்கு தன் லட்சியங்களில் கவனமும் பிடிவாதமும் பெருகி இருந்தது என்னவோ உண்மை. முதலில் மகாதேவன் டைம்ஸே வாராந்திர செய்தி அனுபந்தம் போல்தான் சுருங்கிய அளவில் தொடங்கி நடத்தினார். சிறிது காலத்தில் அது தினசரியாக பெருகியது. அப்படி அது தினசரியாக வளர்ந்து பெருகிய போதே நாகசாமியை போன்ற பெரும் பத்திரிகை முதலாளிகளுக்கு தாங்க முடியாத அசூயையும் ஆற்றாமையும் உண்டாகி இருந்தது சுகுணனுக்கு தெரியும். தன்னோடு தொடர்பில்லாத யாரோ ஒரு சுதந்திர பத்திரிகையாளராகிய மகாதேவனின் பத்திரிகை வளர்ந்து தினசரியாக பெயர் பெற்றதையே அசூயையோடும் எரிச்சலோடும் எதிர்கொண்ட நாகசாமி தன் காரியாலயத்தில் இருந்து விலகி போன ஒரு ஆசிரியர் இப்போது அதை பொறுப்பேற்று நடத்துகிறார் என்பதை மட்டும் எப்படி பொறாமை என்று எதிர்கொள்ள முடியும்? அவருடைய பொறாமையை கண்டு சுகுணன் வியக்கவில்லை. அப்படி பொறாமை கொள்வதுதான் அவர் நிலையில் உள்ளவர்களுக்கு இயல்பு என்று எண்ணினான் அவன். மற்றவர்களுடைய நெற்றிக்கண் தன்னை நோக்கி திறக்க திறக்க அவனுடைய துணிவும் தன்னம்பிக்கையும் வளர்ந்து பெருகின. பழைய நக்கீரன் வெதும்பி விழுந்தது போல் அவன் விழுந்து விடவில்லை. தன் முயற்சிகளிலும் பிடிவாதங்களிலும் வெறி அதிகமாகவே அவன் தன் உடல் தாங்க முடிந்த சக்திக்கு மேல் அதிக சக்தியை செலவழித்து உழைக்கலானான். அதன் விளைவையும் அவனால் தவிர்க்க முடியவில்லை. மறுநாள் டைம்ஸின் வாரமலர் வரவேண்டிய நாளாக அமைந்துவிட்ட ஒரு முக்கியமான சனிக்கிழமை காலை அவன் காரியாலயத்திலேயே தன் அறையில் ஒரு மூலையில் சுருண்டு தளர்ந்து படுக்கும்படி ஆகிவிட்டது. ஒரு வேலையையும் செய்ய முடியாத தளர்ச்சி அவனை பற்றி இருந்தது. கண்கள் நெருப்பாக எரிந்தன. தோள்பட்டைகளில் வெட்டி எரிந்தது போல் ஒரு சோர்வு கனத்தது. நடக்கவோ நிற்கவோ தள்ளாடும் நிலையில் ஒன்றுமே செய்ய முடியும் என்று தோன்றவில்லை அவனுக்கு. மூச்சு காற்றில் நாசி மயிர் எரிவது போன்ற பயங்கர காய்ச்சல். பசுமை செழித்த நல்ல மரத்தை யாரோ வெட்டி சாய்த்தது போல் தளர்ந்து படுத்து விட்டான் அவன். வேலைகள் என்னவோ நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உதவி ஆசிரியர்களும் பிழை திருத்துவோரும் வழக்கமான காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கமலம் லீவு போட்டுவிட்டு வந்து கடிதங்களை பார்த்து பதில் அனுப்ப வேண்டியவற்றுக்கு பதில்களை தயார் செய்து கொண்டிருந்தாள். முக்கியமான பிரச்சனை ஒன்று எதிரே நின்றது. 2 மணிக்குள் பேங்கில் 1000 ரூபாய்க்கு மேல் பணம் கட்டி குடோனில் இருந்து பத்திரிகை காகித கட்டுகளை எடுத்தால்தான் மறுநாள் பத்திரிகை அச்சாகி வெளிவரும். உடல் நலமில்லாத சுகுணனிடம் இதை எப்படி தெரிவிப்பது என்று கிளியரிங் கிளார்க்கும் அக்கவுண்டன்ட்டும் தயங்கி பேசாமல் இருந்தார்கள். அப்போது மாத முதல் வாரம் வேறு. முந்திய சில தினங்களில்தான் எல்லோருக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் காரியாலயத்தில் மீதம் இருந்த கையிருப்பு பணம்
200, 250க்குள் தான் அடங்கியது. என்ன செய்வது என்ற திகைப்பும் கவலையும் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவர் முகத்திலும் இருந்தது. நேஷனல் டைம்ஸ் போன்று ஏழை பத்திரிகைக்கு திடீரென்று இவ்வளவு பெரிய தொகையை ஏற்பாடு செய்து கொள்ள ஒரு வசதியும் இருக்கவில்லை. காரியாலயத்தை சேர்ந்த அனைவரும் இதை எண்ணி மலைத்து தயங்கி இருந்த வேளையில் சுகுணனே தள்ளாடியபடி எழுந்திருந்து தன் மேஜை அருகே வந்து நாற்காலியில் உட்கார்ந்தான். போர்மேனை கூப்பிட்டு வாராந்திர சப்ளிமெண்ட்டுக்கு ஸ்ட்ரைக் ஆர்டர் போடுவது பத்தி விசாரிச்ச போது எதிர்ப்புற நிலவிய தயக்கத்தில் இருந்தே நியூஸ் பிரிண்ட் காகிதம் இல்லை என்பதை குறிப்பாக புரிந்து கொள்ள முடிந்தது அவனால். இந்த வாரம் மட்டும் சப்ளிமெண்ட் இல்லைன்னு போட்டுட்டு நியூஸ் பகுதியை மட்டும் முடிஞ்ச வரை அடிச்சு விட்டுறலாம் சார் என்று போர்மேன் கூறிய யோசனையை சுகுணனால் ஏற்க முடியவில்லை. நண்பர்கள் யாரிடமாவது கடன் கேட்கலாமா என்று சிந்தித்து கமலத்தை உள்ளே அழைத்தான் சுகுணன். டெலிபோனை எடுத்து டயல் செய்யவும் அவன் கைகளில் ஆற்றல் இல்லை. கமலத்திடம் 2 டெலிபோன் நம்பர்களை சொல்லி டயல் செய்து அவர்கள் கிடைத்தால் தன்னிடம் கொடுக்கச் சொல்லி வேண்டினான் சுகுணன். அவன் கூறிய எண்ணுக்கு டயல் செய்வதற்காக கமலம் போனை நெருங்கிய போது அப்படி செய்ய முடியாமல் யாரோ கூப்பிடுகிற மணி அடித்தது. கமலமே எடுத்தாள். அடுத்த கணம், அண்ணா யாரோ துளசியா என்று அவள் டெலிபோனை அவனிடம் நீட்டிய போது, உடம்பு சரியில்லையா, அப்புறம் பேசுங்கன்னு சொல்லி வச்சிரு என்றான் சுகுணன். அப்போதுள்ள துன்பமான நிலையில் அவன் துளசியை பார்க்கவோ பேசவோ விரும்பவில்லை. He is not doing well என்று கமலம் சொல்லிவிட்டு டக் என்று போனை வைத்தபோது சுகுணனுக்கு முள் குத்தினார் போல மனம் கூசினாலும் அப்போது அதை தவிர வேறெதுவும் செய்ய தோன்றவில்லை. துளசி நேற்று வரை ஏன் போன் செய்யவில்லை? ஒருவேளை இன்றுதான் எங்காவது வெளியூரிலிருந்து திரும்பினாலோ என்றெல்லாம் சிந்தனை ஆவலோடு ஓடினாலும் அவன் ஒன்றும் வெளியே காண்பித்துக் கொள்ள முடியவில்லை. துளசியின் அழைப்பை அறுத்து முடித்த வேகத்தில் கமலம் அவன் கூறிய மற்ற நம்பர்களுக்கு முயன்றாள். இருவரில் ஒருவர் ஊரில் இல்லை. மற்றவருடைய நம்பர் கிடைக்கவே இல்லை. என்ன செய்வது என்ற கேள்வி சுகுணனின் முன்னால் எழுந்தது. உட்கார முடியாமல் மறுபடியும் மூளையில் போய் சாய்ந்தான் அவன். ஹார்லிக்ஸ், போன்விட்டா ஏதாவது வாங்கி வர்றேனே அண்ணா என்று கேட்டாள் கமலம். வேண்டாம்மா என்பது போல ஜாடை செய்துவிட்டு, இந்த மாதிரி சமயத்திலேயா நான் இப்படி படுத்து கிடக்கணும் என்று ஆற்றாமையோடு தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல கூறிக்கொண்டான் அவன். அப்போது பகல் 11:30 மணிக்கு மேல் ஆகியிருந்தது. 2 மணிக்குள் பணம் கட்டி நியூஸ் பிரிண்ட் ரீல்களை எடுத்து வராமல் போனால் என்ற கேள்வி ஒவ்வொருவர் மனதிலும் எழுந்து நின்றது. ஏதாவது மாயமாக நடந்து பத்திரிகையை காப்பாற்றினால் ஒழிய வேறு வழியில்லை என்பதை எல்லோரும் உணர்ந்திருந்தார்கள். அப்போது கடிகாரமும் தயவு தாட்சண்யமின்றி ஓடிக்கொண்டே இருந்தது. டைம்ஸுக்கு பல முறை இப்படி எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கின்றன. ஒவ்வொன்றையும் கடந்து அது பிழைத்துத்தான் வாழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்த முறையோ நினைப்பதற்கே மரணத்தை விட கொடுமையானதாக இருந்தது இந்த கேள்வி. இந்த நாவலோட இறுதி பகுதி அடுத்த பகுதியில கேட்கலாம். நம்ம இந்த நாவலோட கிளைமாக்ஸை நெருங்கிட்டோம். தாமஸ் மன்றோனுடைய சிலை வச்சு சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அபாரம். சென்னையில அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அந்த ஊர் சேர்ந்தவங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. நாம ஓடுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சிலையை பார்த்தா அந்த குதிரையே நம்மளோட ஓடி வர்ற மாதிரி இருக்கும். நாம நின்றுட்டு பார்த்தோம்னா அது நம்மளோட சேர்ந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது எவ்வளவு சத்தியமான வார்த்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். ஸோ ரொம்ப உருக்கமா இந்த பகுதி இருந்தது. ஏன்னா ஒரு லட்சியத்தை அடையறதுக்காக அல்லது ஒரு லட்சியவாதியினுடைய கனவை எப்பவுமே காப்பாற்றணும், நிஜமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு லட்சியவாதி, இளைய தலைமுறையை சேர்ந்த லட்சியவாதி எப்படி இருக்கணும், உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பகுதி மிகப்பெரிய சான்று. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல்ல இந்த நாவலை படிக்கல அல்லது கேட்கல. ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா டைம்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், டைம் கிடைக்காம இருக்கும், அல்லது இது ஏற்கனவே படிச்சவங்களா இருக்கலாம், அல்லது ரொம்ப பெரிய நாவலா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தவிர்த்திருக்கலாம். ஆனா நம்ம சேனல்ல இருக்கக்கூடியவங்க நிறைய மெச்சூர்டு வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அது எனக்கு நல்லா தெரியும். அதே நேரத்துல மேக்சிமம் 50+ இருக்கக்கூடியவங்க தான் நம்ம சேனலுடைய சப்போர்ட்டர்ஸா இருக்கீங்க. கண்டிப்பா இந்த நாவல் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஆனா நான் படிச்சதே இல்லை.
இந்த நாவல. இந்த நம்ம பதிவு பண்றதுக்காக தான் இந்த நாவலையே நான் படிச்சேன். ஸோ பாதி கூட நான் படிக்கல. உடனே போட ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நான் ஒரு பகுதி போறதுக்கு முன்னாடி தான் ஒரு 3 அத்தியாயம் நான் படிச்சு முடிப்பேன். ஸோ அதனுடைய தாக்கம் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து எப்போ முடியும் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கேன். ஆனா கிளைமாக்ஸ் நானும் இந்த கடைசி அத்தியாயத்த நான் இன்னும் படிக்கல. அத படிச்சுட்டு தான் அடுத்த பகுதி நான் பதிவு பண்ண போறேன். ஸோ எப்படி முடிக்கிறாருங்கிறத நம்ம கதைய பொறுத்திருந்து கேட்கலாம். ஏற்கனவே படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு மறந்து கூட போயிருக்கலாம். ஆனா மறக்கவே முடியாத, மறக்கவே கூடாத ஒரு அற்புதமான கதையா இது எனக்கு தோணுது. ஸோ உங்க கருத்த கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நன்றி.